ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோ ரொம்ப திகிலான வீடியோவாக இருக்குது. அதனால் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எனக்கே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பயங்கரமான பேய் சம்பவங்கள்லாம் நடந்திருக்குங்க. அந்த பொண்ணுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் ரொம்பவே நிறைய வீடுகள்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான வீடுகள்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கான வீடுகள். அங்கங்கே கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு எல்லாம் வீடுகள் இருந்திருக்கு. அதில் ஒரு வீடாக தான் நம்மளோட இன்னைக்கான வீடியோவில் வரக்கூடிய அந்த பொண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வி. இந்த செல்வியோட வீடு பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிராமத்துக்கு நடுப்புறமாக இருக்குது. ஆனால் இவங்களோட கிராமத்தில் ஒரு வழக்கம். என்ன வழக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் கவர்மெண்டால் கட்டப்பட்ட ஒரு பாத்ரூம் இருந்திருக்குங்க. ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக. அதிகமாக அந்த பாத்ரூமை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த காட்டு பக்கத்தில் அந்த பக்கம் மாதிரியான திறந்த வெளியில தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த செல்வி அப்படின்ற பொண்ணு எப்போ பாத்ரூம் கட்டினாங்களோ அப்போல இருந்து அந்த வெளிப்புறம் போகிறதே கிடையாதாங்க. எப்போவுமே அந்த பாத்ரூம் போயிட்டு தான் டாய்லெட் போயிட்டு வருவாங்களாம். இது அவங்க அந்த பாத்ரூம் கட்டின அப்போயில இருந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. வேற யாராவது இவங்களோட கூட வரவங்க அந்த பக்கம் வெளியே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த பொண்ணு வந்து கூடாது, இப்படி தான் போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த பொண்ணு தான் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நடுராத்திரி டைம் ஆகிடுச்சிங்க. எப்படியும் ஒரு 11 மணிலேருந்து 11:30 மணி ஆகிடுச்சாங்க. அவ்வளோ நேரத்துக்கு இந்த பொண்ணுக்கு லேசாக வயிறு வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு பாத்ரூம் போகணும் போல இருந்திருக்கு. இதனால் செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, யாரடா கூப்பிடுறது, கொஞ்சம் இருட்டா வேற இருக்கே, அந்த பக்கம் போகும்போதெல்லாம் ஃபுல்லாக இருட்டா இருக்குமே, பாத்ரூம் கிட்ட போயிட்டு அங்கே உள்ள சுவிட்சை போட்டாதான் பாத்ரூம்ல லைட் எரியும். கொஞ்சம் தூரம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குமாம். இந்த கிராமத்தை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறத்தில் தான் இருக்குது. இப்போது இந்த பொண்ணு வீட்டில் இருந்து கிளம்பும்போது யாரடா கூட்டிகிட்டு போகிறது, அந்த இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை பாம்பு எது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டே இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வீட்டில் உள்ள டார்ச் லைட் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்கங்க. அந்நேரத்தில் இவங்களோட அம்மா வந்து வெளியே தான் கட்டில் போட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்களோட அம்மாவை வந்து எழுப்பலாம் அப்படின்னு மனசு வருது. ஆனால் இருந்தாலும் ஏன் அவங்கள தொல்லை பண்ணணும், நம்மளே போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த டார்ச் லைட் இருக்கு இல்லையா, அந்த காரணத்தினால நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இந்த பொண்ணு மட்டும் வந்திருக்காங்களாங்க. இப்படி இவங்க அந்த கிராமத்தோட அந்த தெரு வழியா நடந்து வராங்க. அந்த தெரு வழியா இந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் செல்விக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெருவோட கடைசியில் இந்த செல்வியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கங்க. அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, எதுக்கு ஒருத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு மனசு இருந்தாலும் பரவாயில்ல, இவளையாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இவங்க போயிட்டு அந்த ஃப்ரெண்டோட வீட்டு கதவை தட்டுறாங்க. வீட்டு கதவை தட்டுனதுமே அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அம்மா எழுந்து வராங்களாங்க. ஃப்ரெண்டோட அம்மா எழுந்து வராங்க. வந்தவங்க தான் கதவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கதவை ஓப்பன் பண்ணதுமே இவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. என்னடா இது, இந்நேரத்தில் இங்கே வந்து நின்றுட்டுருக்காளே அப்படின்னு செல்வியை பார்த்ததும் அவங்க அம்மா பயந்துட்டாங்க. இல்லைம்மா, நான் தான்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பாத்ரூம் போகலான்னு வந்தம்மா, எனக்கு ரொம்ப பயங்கரமாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, அவளை கூட வர சொல்கிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணை கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்டை வந்து கூட வர சொல்கிறீங்களான்னா அவங்களோட அம்மாட்ட கேட்டுருக்காங்க. அப்படி கேட்கும்போது அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைம்மா அவள் தூங்கிட்டாலே, வேணா நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளவே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு செல்வி உள்ளே போயிட்டு அந்த ஃப்ரெண்டை எழுப்பி அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போனாங்களாங்க. இப்போ இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் நான் இங்கே வெளியவே படுத்துட்டுருக்கேன், திண்ணையிலே படுத்துட்டுருக்கேன், நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் உள்ளே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களோட அம்மா ஃப்ரெண்டோட அம்மாவும் திண்ணையிலே படுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மட்டும், செல்வியும் ஃப்ரெண்டும், அந்த தெருவோட கடைசிக்கு வராங்க. வந்தவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா ரோட் மேலே நடக்கிறாங்க. நடந்துக்கிட்டே போகும்போது அந்த லைட் வெளிச்சங்கள் எல்லாம் அப்படியே மங்களாக லேசான வெளிச்சமாக அடிக்கிற தூரம் வரைக்கும் இவங்க 2 பேருமே நடந்து போயிட்டாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்டி இங்கெல்லாம் இருட்டாக தானே இருக்குது, இந்த பக்கம் எங்களால் போயிட்டு வரலாம்ல, அந்த பாத்ரூம்க்கே தான் போகணுன்னு உனக்கு என்னாடி அவ்வளோ அடம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசுகிறாங்க. அப்போது செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து தப்பு, அங்கே தான் நம்ம போகணும் அப்படின்னு செல்வி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது கூட வந்த பொண்ணுக்கு ஒரு வித பயத்தோடையே வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறேன்டி, நீ மட்டும் போயிட்டு வந்துடுறியா, நான் அங்கே வரல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி இப்படி பயப்படுற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏய் என்னடி இப்படி கேட்குற, அந்த பாத்ரூம்க்கு பின்னாடி தானே சுடுகாடு இருக்குது, அப்போது நம்ம இந்த நேரத்துக்கு அங்கே போனோன்னா பேய்ங்கெல்லாம் வரும்டி, அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது தான் செல்விக்குமே ஞாபகம் வருதாங்க. ஆமாம்ல, அங்கே வந்து சுடுகாடு இருக்குல்ல அப்படின்னு அவங்க அப்போ தான் நினைக்கிறாங்க. அடுத்தது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடி, சுடுகாட்டில் வந்து பேய் பிசாசெல்லாம் இருக்கவே இருக்காது, அதெல்லாம் சும்மா நம்மளை வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்கிறாங்க, இந்த பாடமாத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் பேய் இருக்கும், சுடுகாட்டில்
இருக்காதுடி, வாடி வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. அப்படியே 2 பேருமே டார்ச் அடிச்சுக்கிட்டு அந்த இருட்டை நோக்கி நடந்து போயிட்டே இருக்காங்க. பாத்ரூம் பக்கமாக நெருங்கி வந்துட்டாங்க. இவங்க நெருங்கி வரவேங்க சடனாக அந்த பாத்ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருந்த பாத்ரூமு திடீர்னு லைட் எரியுது. லைட்டு எரிஞ்சதுமே இதையும் செல்வியும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து டார்ச் அடிச்சுட்டே வரும்போது பார்த்துட்டே இருந்திருக்காங்க. பார்த்தவங்க 2 பேத்துக்குமே ஒரு மாதிரி மேலெல்லாம் சிலிர்த்துருச்சாங்க. என்னடா இது, திடீர்னு லைட் எரியுதே அப்படின்னு. அடுத்தது செல்வி கூட வந்த அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்தியா ஏய் நீ பேய் இல்லைன்னு சொன்னல, அங்கே பாரு பாத்ரூமில் தானாகவே லைட் எரியுது, அது பேய் தான் அப்படின்னு செல்வியோட ஃப்ரெண்டு கத்துறாங்க. அப்போ செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் நம்மள மாதிரி யாராவது பாத்ரூமுக்கு வந்திருப்பாங்க, நீ அதை பார்த்து பயப்படுற, அவங்க தான் அந்த லைட்டு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வாடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நெருங்கி போயிட்டாங்களாங்க. நெருங்கி போகும்போது அந்த பாத்ரூமில் உள்ள அந்த கதவுங்க மட்டும் மெதுவாக திறந்து மூடுற மாதிரி ஒரு மாதிரி, அந்த இரும்பு கதவு அப்படின்னாவே கொஞ்சம் சத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குங்க. அப்படி சத்தம் கேட்கும்போதும் அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கரமாக பயத்தில், ஏய் செல்வி நான் வரலடி, நான் இப்படியே ஓடிடுறேன்டி, நான் அங்கே கிராமத்துக்கு பக்கமாக போய் நிற்கிறேன், நீ வந்து பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் கூட வா, நான் எனக்கு பயமாக இருக்குது, நான் வரல சாமி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஆனால் செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, பாத்ரூமில் யாரோ இருக்காங்க, அவங்க தான் கதவை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு அப்பவும் தைரியம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் செல்விக்கும் பயம் இருக்குது. அப்படியே நடந்து போகிறாங்க. பாத்ரூம் பக்கம் நெருங்கி வந்துட்டாங்க. வந்ததுமே அந்த பாத்ரூமில் உள்ள ஒரு கதவு வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே பூந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறாங்கங்க. அப்படியே அந்த கதவில் கை வச்சதுமே அங்கே எரிஞ்சிட்டு இருந்த அந்த லைட்டு அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆனதுமே இங்கே செல்வியோட ஃப்ரெண்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வி வெளியே வாடின்னு கத்துறாங்க. இங்கே செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உள்ளே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்டி அப்படின்னு பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே, என் கையில் டார்ச் இருக்குது அப்படின்னு டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு இவங்க பாத்ரூம் போகிறதுக்காக உள்ளே போயிட்டாங்களாங்க. கொஞ்ச நேரம் லைட் எரிஞ்சிட்டே இருந்திருக்குங்க டார்ச் லைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா டார்ச் லைட்டும் சடனாக அப்படியே ஆஃப் ஆகிடுச்சாங்க. ஆஃப் ஆனதுமே செல்விக்கும் ஒன்றுமே புரியலைங்க. என்னடா இது, டார்ச் நல்லா தானே இருந்துச்சு, எப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்னு அவங்களுக்குமே ஒன்றுமே புரியலையாம். அடுத்தது அங்கே உள்ளே இருந்து செல்வி மெதுவாக தடுமாறி கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வெளியே வராங்க. வெளியே வந்தால் அந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்விட்ச் வந்து ஆஃபில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்போது லைட்டு யாரோ ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஆனால் இவங்க உள்ளே போகும்போது இவங்க வந்து லைட்டை ஆஃப் பண்ணவே கிடையாது, ஸ்விட்சை ஆஃப் பண்ணவே கிடையாது. எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இவங்களுக்கு அப்போதான் உள்ளுக்குள்ள நல்லாவே பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. கூடவே இவங்களோட கையில் வச்சிருந்த அந்த டார்ச் லைட்டும் ஆஃப் ஆச்சு இல்லையா, அந்த காரணத்தினால இவங்களுக்கு பயம். அடுத்து அந்த இடத்துலேருந்து வெளியே வராங்கங்க. தடுமாறி இருட்டிலேயே மெதுவாக இறங்கி வராங்க. இறங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த டார்ச் லைட் வேறு என்னடா இப்படி பண்ணுதே, அடிக்க மாட்டேதே, எரிய மாட்டேதே அப்படின்னு அந்த டார்ச் லைட்டை 2-3 தட்டி அதுக்கப்புறமா ஆன் பண்ணுறாங்க. ஆன் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க உள்ள பாத்ரூமில் இருக்கும்போது எவ்வளவோ ட்ரை பண்ணுமே அந்த லைட் ஆனே ஆகலைங்க. ஆஃப் ஆனது அவ்வளோ இதாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட வெளிச்சமே வரல. ஆனால் இப்போ வந்து 2 தட்டி ஆன் ஆகும்போது ஆன் ஆயிடுச்சு. எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரே குழப்பம், கூடவே பயம். அடுத்தது வாடி நம்ம போலாண்டி வாடி அப்படின்னு அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் செல்வியும் ஃப்ரெண்டும் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது செல்வி வந்து உள்ள பாத்ரூம்குள்ளே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க, அதுக்கு தாண்டி நான் சொன்னேன் இது சுடுகாடு, இந்த டைமில் பேய் தான் வரும், பேயோட வேலை தான் இதெல்லாம், பேயை நம்ம பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் அது லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோண்டி அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போதுமே செல்வி வந்துட்டு கொஞ்சம் பயம் இருந்தாலும் எதுவுமே இல்லடி வாடி போகலாம் அப்படின்னு இழுத்துக்கிட்டே போகிறாங்க. நேராக அவங்க கிராமத்துக்கு பக்கமாக வந்துட்டாங்க. அந்த இருட்டான இடங்களெல்லாம் தாண்டி லேசான அப்படியே வெளிச்சம் படுற அந்த இடத்துக்கிட்ட வரும்போதெல்லாம் செல்வி அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது செல்வியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மெதுவாக சைடில் தானாகவே திரும்பி பார்க்குறாங்க. அதுவும் யதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துலங்க இவங்க எப்படி நடந்து வராங்களோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு உருவம் நடந்து வருங்க. நல்லா சேலை கட்டின உருவம் மாதிரி இருக்குது. அந்த பொண்ணோட உருவம் பார்த்திங்கன்னா கண்ணு மட்டும் நல்லா பளிச்சுன்னு மின்ற மாதிரி இருக்குது. வேறு எதுவுமே இந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை. பார்த்த பொண்ணு அப்படியே செல்வியோட கையை இறுக்கி பிடிச்சிட்டாங்களாங்க. செல்வி கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாரு, செல்வி அந்த பக்கம் திரும்பி பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது செல்வியும் மெதுவாக திரும்புகிறாங்கங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வந்து கண்ணு மட்டும்தான் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. வேறு எதுவுமே செல்விக்கும் தெரியவே இல்லை. என்னடி இது வித்தியாசமாக இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்னெல்லாம் செல்வி வந்து சொல்லிக்கிட்டே டார்ச் கையில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டார்ச் லைட்டை அந்த பக்கமாக திருப்புறாங்க.
திருப்பி பார்த்தா அந்த இடத்துலங்க யாருமே இல்லை. இப்போ அந்த கண்ணு படிச்சுன்னு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதுவுமே கிடையாதாங்க. அப்படியே ஃபுல்லாக இருட்டான இடமா மட்டும்தான் இருந்திருக்கு. என்னடா இது, நம்ம பார்க்கும்போது கண்ணு நல்லாவே தெரிஞ்சிச்சு, இப்போ கண்ணும் தெரியல, உருவமும் இல்லை, என்னன்னு புரியலையே அப்படின்னு செல்வி உதறல் எடுத்துருச்சு செல்விக்கு. அடுத்து கூட இருந்த ஃப்ரெண்டு அவங்களுக்கு இவ்வளவுதான் பயனே இல்லையாங்க. அப்படியே செல்வியை இறுக்கி கையை பிடிச்சவங்க செல்விக்கு கையை வலிக்கிற அளவுக்கு இறுக்கி பிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஒன்றும் இல்லை, வந்துரு அப்படின்னு அவங்க செல்வியை கொஞ்சம் தைரியம் சொல்லி கூட்டிகிட்டே போய்கிட்டே இருக்கும்போது செல்விக்கு பின்னாடியேங்க யாரோ வர்ற மாதிரி இருந்திருக்கு. வர்றவங்க செல்வியோடு அந்த கால் செருப்பு இப்படி போட்டுட்டு நடக்கிறாங்க இல்லையா, அப்படி போட்டுட்டு நடக்கும்போதெல்லாம் அந்த செருப்பு யாரோ பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. செல்வியால் அடுத்தடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் தடுக்கி விழுகிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. என்னடா இது தொடர்ந்து இப்படியே இருக்கே அப்படின்னு இவங்க முன்னாடி டார்ச் அடிச்சுட்டே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்கங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு உருவம் அப்படியே முட்டி போட்டு வர மாதிரி இருந்திருக்கு. இந்த குழந்தைங்கள்லாம் தவழுவாங்கல்ல, அந்த மாதிரி முட்டி போட்டுக்கிட்டு வர மாதிரி இருக்கு. கூடவே செல்வியோட காலை கையால் பிடிக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. இந்த விஷயத்த பார்த்ததுமே செல்வி அப்படியே காலை ரெண்டையுமே உதறி தள்ளிக்கிட்டு கத்துறாங்கங்க. பயங்கரமாக சத்தம் போட்டிருக்காங்க. கூட இருந்த அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்னடி ஆச்சு, எதுக்கடி இப்படி கத்திட்டு இருக்க, என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே பாருடி அப்படின்னலாம் சொல்லிக்கிட்டே அவங்க டார்ச் லைட் கையில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த லைட்டை கீழே போட்டுட்டாங்களாங்க. கீழே போட்டதுமே அந்த டார்ச் லைட் ஆல்ரெடி இவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ரூட்டுக்கும் ஆப்போசிட்டில் இவங்க பாத்ரூம் போனாங்க பார்த்தீங்களா, அந்த சைடு திரும்பி இருந்த மாதிரி இருந்திருக்குங்க. சரியாக அந்த வெளிச்சத்தில் அந்த முட்டி போட்டு வந்த மாதிரியான அந்த உருவத்தை பார்க்குறாங்க. பார்த்த 2 பேத்துக்குமே கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க. பயங்கரமாக பயந்துட்டாங்களாம். அடுத்தது என்னடி இது, ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு, இது பேயா இல்லை மனுஷங்களா, என்னடி இது அப்படின்னலாம் 2 பேருமே பேசிக்கிட்டு அந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு ஓட்ட பிடிச்சி ஓடுறாங்க. நேராக இவங்களோட கிராமத்துக்கு அந்த தெருவுக்கு பக்கமாக வந்துட்டாங்களாங்க. வந்ததுக்கு அப்புறமா 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல நின்று தெருவோட என்ட்ரன்ஸில் நின்று அவங்க 2 பேருமே மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் வருதான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, அந்த உருவம் வந்துட்டு தான் இருக்குது. அந்த உருவம் அந்த லைட் பக்கத்துலலாம் வரும்போதெல்லாம் அந்த லைட்டானது பிளிங்க் ஆகி எரிஞ்சிருக்கு. அந்த பிளிங்க் ஆகிட்டு எரியும் போது பார்த்திங்கன்னா அந்த உருவம் எங்கேயோ காற்றுல மாயமாக பறந்து போகிற மாதிரி, அந்த இடத்த விட்டு ஒரு செகண்டுக்குள்ளே மேலே பறக்கிற மாதிரி இருக்குது, அடுத்தது வர மாதிரி இருக்குது, பறக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பார்த்த 2 பேருக்குமே அள்ளு விட்டுருச்சுங்க. அடுத்தது 2 பேரும் வேகமாக ஓட்டம் பிடிச்சு அவங்களோட வீட்டுக்கே ஓடுறாங்க. வீட்டுக்கு ஓடும்போதும் இங்கே முன்னாடியே ஃப்ரெண்டோட வீடு தானே இருந்திருக்கு. அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கிட்டே இவங்க கத்திக்கிட்டே ஓடும்போது அவங்களோட அம்மா திண்ணையில் தானே படுத்துட்டு இருந்தாங்க. அங்கே படுத்துட்டு இருந்த அவங்களுக்கு யாரோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்டு அவங்களும் எழுந்து உட்காந்துட்டாங்களாம். உட்கார்ந்ததுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்னமோ தெரியல, பிள்ளைங்க ஓடி வராங்களே அப்படின்னு அந்த அம்மாவும் திண்ணை விட்டு வெளியே அந்த தெருவோட ரோட்டுக்கு நின்று பார்க்குறாங்க. என்னடி ஆச்சு, ஏண்டி கத்திட்டு வரீங்க, என்னமா ஆச்சு அப்படின்னலாம் இங்கேருந்து சத்தம் போடுறாங்க. அவங்க 2 பேருமே பின்னாடி திரும்பி பார்க்குறதும் அதுக்கப்புறம் முன்னாடி பார்க்குறதும், பின்னாடி திரும்பி பார்க்கறது முன்னாடி பார்க்கறது, இந்த மாதிரியே ஓடி வந்திருக்காங்க. ஒரு வழியாக ஃப்ரெண்டோட அம்மா நிற்கிற அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருந்திருக்கு. அதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. நெஞ்செல்லாம் அப்படியே அடைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பயம், கூடவே மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி இருந்திருக்கு. 2 பேருமே கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மணி எத்தனை அப்படின்றத பார்க்குறாங்க. பார்த்துட்டு அடி பாவிகளா, இந்த நேரத்துக்கு அடி போவீங்க, இந்த நேரத்துக்கு அங்கே போகலாமாடி, அதுவும் அங்கே சுடுகாடு இருக்குன்னு தெரிஞ்சும் அங்கே போகலாமாடி அப்படின்னு 2 பேருமே பயங்கரமாக திட்டிருக்காங்க. திட்டி முடிச்சதுக்கு அப்புறமா செல்வி பயத்தில் இருக்கிறதுனால அவங்களோட ஃப்ரெண்டோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெண்டை உள்ளே போய் படுக்க சொல்லிட்டு, அடுத்தது செல்வியுமே பயத்தில் இருக்கிறதுனால ஃப்ரெண்டை உள்ளே படுக்க சொன்னால் அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, செல்வி கூடவே வராங்க. வாமா இப்போ வா, நான் உங்கள் வீட்டில் விட்டுட்டு வரேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க.
கூட்டிகிட்டு வரவங்க நேராக செல்வியோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அங்கேயும் செல்வியை விட்டுட்டு இவங்க ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது தான் அவங்களோட அம்மா என்னத்தை பார்த்து இப்படி பயந்துருப்பாளுங்க, என்னவா இருக்கும், ஏன் இப்படி கத்திட்டு ஓடி வந்தாங்க அப்படின்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இவங்களும் நேராக அந்த தெருவில் நடந்து வராங்கங்க. ஃபுல்லாக அமைதியான இடமா இருக்குது. ஒரு நாய் கூட கிடையாதாங்க, ஒரு நாய் கூட கத்தவும் இல்லையா. அப்படியே அமைதியாக இருக்கிற அந்த இடத்துல திடீர்னு இந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் ஒரு மாதிரி அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. உயரமே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை அந்த மாதிரி பொசிஷனில் அந்த உருவம் நின்றுட்டுருக்கா, என்னன்னே புரியலையாங்க. இவங்களும் அப்படியே குழப்பத்தோட கருப்பான அந்த உருவத்தை பார்த்துட்டே வரங்க அந்த வீட்டு பக்கத்தில் நின்றுருந்த அந்த உருவம் இவங்க முன்னாடி நடந்து வர அந்த உருவம் பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்குதாங்க. இதையும் அவங்களோட அம்மா ஃப்ரெண்டோட அம்மா பார்த்துருக்காங்க. பார்த்தவங்களுக்கு அப்படியே கை காலெல்லாம் ஒரு மாதிரி உதறல் ஆகிடுச்சான். அடுத்து நேராக வேகமாக வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்க உள்ளே போய் படுத்துட்டு கதவையும் சாத்திட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரெண்டை வந்து அவங்களோட அம்மா செக் பண்ணியிருக்காங்க. உடம்பெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. பயந்த காரணத்தினால காய்ச்சல் ஏதாவது இருக்கா என்னென்னலாம் பார்க்குறாங்க. காய்ச்சல் எல்லாம் எதுவுமே கிடையாது. சரி ஓகே, அப்போ பொண்ணு நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மாவும் விட்டுட்டாங்க. அடுத்தது இங்கே செல்வி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காலையில் எழுந்திரிக்கிறாங்க. எழுந்ததுக்கப்புறமா பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் இருந்துகிட்டே இருக்குது. நைட்டு நடந்தது அம்மாட்ட சொல்லலாமா வேணாமா, அம்மாட்ட சொல்லலாமா வேணாமான்னு ஒரு வித குழப்பத்தோடய இருக்காங்க. கடைசியாக அவங்களோட அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் நைட்டு நடந்துச்சுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இனிமேல் நான் அந்த பாத்ரூமே யூஸ் பண்ணவே மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு நான் பயந்துட்டேமா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு போய் யாராவது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, நீ பாத்ரூம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இந்த இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னுலாம் அவங்களோட அம்மாவும் தைரியம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அன்னைக்கு நைட்டுங்க இதே போல் செல்வி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. நல்லாவே தூங்கிட்டே இருந்தவங்களுக்கு திடீர்னு மறுபடியும் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு பயங்கரமாக வயிறெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. இவங்க பாத்ரூம் போகணும் போல் ஃபீல் ஆகிருக்கு. அடுத்தது மெதுவாக செல்வி எந்திரிக்கிறாங்க. எழுந்தவங்க டைம் பார்க்குறாங்க. மணி பார்த்திங்கன்னா 10:30 மேலே தான் ஆகுது. அப்பாடா 10:30 மேலே தான் ஆகுது அப்படின்னு மெதுவாக எந்திரிச்சு வராங்க. இப்போது இவங்களுக்கு மனசுக்குள்ளே கருக்குன்னு இருக்குது. என்னென்னா, தனியாக போய் தானே நைட் ஆகும், ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் பார்த்தோமே, இப்போ நம்ம தனியாக போனால் மறுபடியும் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னெல்லாம் இவங்க யோசனை பண்ணிவிட்டு அன்னைக்கே செல்வியோட அம்மாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அம்மாவை தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போதே டார்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. அவங்களோட அம்மா வெளியே கட்டில் தான் படுத்துருக்காங்க. அவங்களோட அம்மாவை எழுப்பி, வாமா அந்த மாதிரி பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம், எனக்கு ரொம்ப பயங்கரமாக வயிறு வலிக்குது, சீக்கிரமாக வாமா அப்படின்னலாம் கூப்பிடுறாங்க. அவங்களோட அம்மாவும் தூக்கத்திலே செப்பலெல்லாம் போட்டுட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டே இவங்க அரகுற தூக்கத்திலே நடந்து வராங்க. இங்கே செல்வியும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த இருட்டான இடம் வரும் சொல்லினேன் பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு தாண்டி கொஞ்சம் ஒதுக்குப்புறத்தில் அந்த இடத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் செல்விக்கு மனசெல்லாம் அப்படியே ஒரு இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஃபீல் ஆகுற மாதிரி இருந்திருக்குங்க. பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி, முன்னாடி நாள் மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகிட்டே இருந்திருக்கு. இவங்களும் அதே ஃபீலோட அவங்களோட அம்மா கிட்ட பேச்சு கொடுத்துட்டே போகிறாங்க. அம்மா ஏதாவது கதை சொல்லுமா, தாத்தா எப்படி இருந்தாங்க, எப்படியெல்லாம் இறந்தாங்க அப்படின்ற கதையெல்லாம் பேசி கேட்டுக்கிட்டே போகிறாங்க. நேராக அந்த பாத்ரூம் பக்கத்தில் நெருங்கி போகவே முன்னாடி நாள் மாதிரியே இவங்க டார்ச் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பாத்ரூம்குள்ள லைட் எரியுது. லைட்டு எரிஞ்சதுமே செல்விக்கு படப்படன்னு வந்துருச்சாங்க. ஐயையோ, முன்னாடி நாள் மாதிரி தான் என்னமோ நடக்க போகுது, முன்னாடி நாளும் இதே மாதிரி நம்ம இந்த இடத்துல வரும்போது தானே லைட் ஆன் ஆச்சு அப்படின்னு பொட்டமெல்லாம் அப்படியே மேலெல்லாம் அப்படியே குப்புன்னு வேர்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சுங்க. அடுத்தது செல்வியோட அம்மாவோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. அம்மா அங்கே பாருமா, தானாகவே லைட் எரியுது, அம்மா அங்கே பாருமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்களோட அம்மாவும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி நாள் செல்வி சொன்ன மாதிரி தான் அங்கே யாராவது இருப்பாங்கம்மா, அதனால தான் லைட் எரியுது அப்படின்னு தைரியம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பக்கமாக நெருங்கி போகவேங்க எல்லா பாத்ரூமோட கதவுமே ஒரே நேரத்தில் திறக்குது, மூடுது, திறக்குது, க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரியே அந்த இரும்பு கதவானது பயங்கர சத்தம் போட்டுகிட்டே இருந்திருக்கு. அப்போது இவங்களோட அம்மாவுக்குமே பயங்கரமாக பயம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. என்னடா இது, ஒரு கதவாக இருந்தால் யாராவது ஆள் இருப்பாங்க, எல்லா கதவுமே இந்த மாதிரி சத்தம் போடுதே அப்படின்னு இவங்களுக்கும் பயம். அடுத்து செல்வி வந்து பாத்ரூம் போகணும் இல்லையா, அவங்களும் பாத்ரூம்க்கு உள்ளே அனுப்பி வச்சுட்டு டார்ச் லைட்டை செல்வி கிட்ட கொடுத்து விட்டுட்டு இவங்க அம்மா வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அந்த பாத்ரூமோட லைட் வெளிச்சம் கொஞ்சம் வெளியே இருக்குது. அந்த வெளிச்சத்தில் ரோட்டு மேலே நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டே இருக்கும்போது இங்கே உள்ள செல்வி போனதுமே டக்குன்னு அங்கே எரிஞ்சிட்டு இருந்த அந்த லைட் எல்லாமே அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு.
ஆஃப் ஆனதுமே இவங்களோட அம்மா சத்தம் போடுறாங்க, செல்வி என்ன பண்ற, செல்வி செல்வி அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் போட்டுட்டே இருக்கும்போது செல்வி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வர்றாங்க. என்னடா இது, இப்போதான் உள்ள போனா நம்ம நல்லாவே பார்த்தோமே, இப்போ இந்த எந்த ஒரு சத்தமுமே போடாமலே இருக்கிறாளே, என்னாச்சுன்னு தெரியல, கையில டார்ச் லைட் வச்சிருந்தவ டார்ச்சும் ஆன் பண்ணாமலே இருக்கிறாளேன்னு இவங்க அம்மா வேக வேகமா பதறிட்டு உள்ள போடுறாங்க. உள்ளே ஓடி போய் பார்த்தா ஒரு ரூம் மட்டும் க்ளோஸில் இருக்குங்க. அந்த ரூமை கதவை வெளியேருந்து தட்டி தட்டி பார்க்குறாங்க, ஓப்பனே ஆகலை. அடுத்தது இவங்க கொஞ்சம் தள்ளி 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 பார்க்குறாங்க. ஓரளவுக்கு நல்லாவே இடித்து தள்ளுற மாதிரி நல்லாவே தள்ளியிருக்காங்க. தள்ளிட்டு பார்த்தா இருட்டு. அந்த இடத்துல இவங்களுக்கு எதுவுமே தெரியல. செல்வி இருக்கியா, செல்வி இருக்கியா அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு ரூமில் இருந்து லைட் எரியுது. லைட்டு, அதாவது இந்த டார்ச் லைட் எரியுது. டார்ச் லைட் அங்கே எரியிற அந்த வெளிச்சம் லேசாக தான் இவங்களுக்கு தெரியுது. செல்வி செல்வி அப்படின்னு ஒரு ரூம்லேருந்து கத்துனாங்க பார்த்தீங்களா, அந்த ரூமை விட்டு மெதுவாக எட்டி வெளியே பார்க்குறாங்க. அவங்க வேற ஒரு ரூமில் இருக்காங்க. அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அடி பாவி, இவ்வளோ நேரமாக நான் சத்தம் போட்டுட்ருக்கேன், என்னடி பண்ணுற உள்ள, சத்தம் போட்டால் திரும்ப நீ ஏதாவது குரல் கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா லேசான வெளிச்சத்தில் யாரோ ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லாவே குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இவங்க அம்மா செல்விக்கிட்ட பேசிக்கிட்டே மெதுவாக இந்த பக்கமும் திரும்பி பார்க்குறாங்க, அந்த ரூமையும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல கருப்பான ஒரு ரூம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. பார்த்தா அவங்க அம்மா பேச்சு மூச்சே இல்லாமல் மெதுவாக வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்தவங்க பாத்ரூமை விட்டும் வெளியே வந்திருக்காங்க. உள்ள பொண்ணு ரூம்குள்ளே தான் இருக்கா, டார்ச் லைட் கையில் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவங்களும் தடுமாறி வெளியே வந்திருக்காங்க. வெளியே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தா அந்த இடத்துல அந்த ரூம்ல இருந்து யாரோ வெளியே வர மாதிரி திடீர்னு அந்த இருட்டுக்குள்ளேயே காணாப்பட்டாங்க. அந்த காணா போனதுக்கு அப்புறமா தாங்க இங்கே லைட்டு தானாகவே எரியுது, பாத்ரூம் லைட்டு தானாகவே எரியுது. தானாகவே எரிஞ்சதுமே இருந்தாலும் பரவாயில்லன்னு செல்வி டார்ச் ஆன்லேயே தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியவும் வராங்க, டார்ச் லைட்டு ஆனோட தான் வராங்க. வரும்போது இவங்களோட அம்மா முகத்தை பார்த்தாவே கொஞ்சம் அப்படி இருண்டு போன மாதிரி, பயந்து போன மாதிரி இருக்குது. என்னம்மா ஆச்சு, ஏன் உன் முகமே சரியில்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை செல்வி, நீ வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகவே செல்வியோட அம்மா செல்வி கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கம் திரும்புது, ரைட் சைடு திரும்புது, திடீர்னு பின்னாடி திரும்பி பார்க்கறது, திடீர்னு லெஃப்ட் சைடு பார்க்கறது, இந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டே வராங்க. அப்போது செல்வியுமே என்னத்தடா அம்மா பார்த்துட்டே வராங்க அப்படின்னு ஒரு பக்கம், அதாவது செல்விக்கு ரைட் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்த செல்வி கத்துறாங்களாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. அந்த இடத்துல பின்னாடியே முன்னாடி நாள் பார்த்தா அதே மாதிரி ஒருத்தவங்க சேலை கட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு மின்ற மாதிரி இருக்குது. அந்த உருவமானது கொஞ்சம் அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தது. சடனாக இந்த முட்டி படுப்பாங்களே இந்த குழந்தைங்க தவழும்ல, அதே மாதிரி உருவமாக மாறி அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க செல்வி. இதை பார்த்துட்டு தான் கத்துன்னு கத்திருக்காங்க. என்னாடி திடீர்னு புள்ள கத்துறாளே அப்படின்னு இவங்களோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. செல்வி என்ன ஆச்சு, ஏன் கத்துற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது செல்வி பின்னாடி பாருமா அப்படின்னு டார்ச் லைட்டை ஆன் பண்ணுறாங்க. பின்னாடி பக்கமாக திருப்புறாங்க. திருப்பி காட்டுனா அந்த இடத்துல ரொம்பவே கொடூரமான ஒரு உருவம் முட்டி போட்டு தவழ்ந்து வந்துட்டு இருக்குங்க. இவங்களோட லைட் வெளிச்சம் பட்டு ஒரு 2 செகண்டில் அந்த உருவம் சல்லுன்னு வேற ஒரு பக்கம் ஓடுற மாதிரி ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க சுற்றி டார்ச்செல்லாம் அடித்து பார்க்குறாங்க, எங்கேயுமே அந்த உருவம் இல்லை. அடுத்தது செல்வியோட அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு இது ஏதோ ஒரு ஆன்மா தான் அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிச்சு. பிள்ளை பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அது ஏதோ ஒரு விலங்கா கூட இருக்குண்டி வாடி போகலாம் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டு செல்விக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக கூட்டிகிட்டு போனாங்க, அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்களாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா செல்வியோட அம்மா வெளியே படுத்துருக்காங்க, செல்வி மட்டும்தான் உள்ளே படுத்துட்டு இருக்காங்க. அப்போது செல்வியுமே போய் படுத்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூக்கமே வராமல் அந்த பக்கம் இந்த பக்கம் பிறந்து படுத்துருந்தவங்களுக்கு ஒரு வழியாக தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவே இவங்க தூங்கிட்டே இருக்கும்போது, ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களோட வீட்டு கதவை படன்னு யாரோ தட்டுற மாதிரி இருக்கு.
இந்த தட்டுற சத்தம் கேட்டதுமே தூக்கி வாரி போட்டுருச்சாங்க செல்விக்கு. என்னடா இது திடீர்னு கதவை தட்டுறாங்களே அப்படின்னு அவங்க படுத்துட்டு இருந்த அந்த கட்டிலேருந்து எழுந்து வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களோட அம்மா தாங்க. ஒரு மாதிரி பயத்தோடய அவங்க அம்மா வந்து கதவை தரடி வா நவருடி நவருடி அப்படின்னு அந்த செல்வியை தள்ளி விட்டுட்டு இவங்க அம்மாவும் உள்ளே வந்துட்டு கதவை லாக் பண்ணியிருக்காங்க. கதவை லாக் பண்ணதுக்கு அப்புறமா என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வேக வேகமாக ஓடி வர என்ன அப்படின்னலாம் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களோட அம்மா எதுவுமே சொல்லலையாங்க, அமைதியாக போய் படு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்களோட அம்மா வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே கீழே பாய் வச்சு போட்டு படுத்துட்டாங்களாங்க. செல்வி வந்து அவங்களோட கட்டலில் படுத்துட்டு இருக்காங்க. இவங்க அன்னைக்கு முழுசும் நைட்டு முழுசுமே அவங்களோட அம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் பிறண்டு தான் படுத்துட்டு இருக்காங்க. ஏதோ இவங்க ஒரு மாதிரி அணத்துற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டே இருந்திருக்காங்க செல்வியோட அம்மா. இந்த அணத்துற சத்தம் கேட்டு செல்வியுமே அப்பப்போ முழிச்சு பார்க்குறது, அப்படியே அமைதியாக படுக்குது. இந்த மாதிரியே அன்னைக்கு நைட்டு முழுசு முடிஞ்சிருச்சுன்னு காலையில் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே பார்த்தா செல்வியோட அம்மாவுக்கு பயங்கரமான காய்ச்சல் கொளுத்திட்டு இருக்குங்க. என்னடா இது, அம்மா நைட்டு அணத்திட்டு இருந்ததெல்லாம் இதுக்காக தான் அணத்திருப்பாங்களோ, அப்போலேருந்து காய்ச்சலாக இருந்திருக்குமோ அப்படின்னு செல்வியில் எழுந்திரிச்சு வந்து அவங்களுக்கு மாத்திரை ஏதாவது இருக்கா அப்படின்னு எல்லாம் தேடி கொடுத்து அவங்களோட அம்மாவுக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட அம்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சல் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. குறைஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக எந்திரிச்சவங்க இந்த செல்வியையும் கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்கங்க. நேராக எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஊர்லேயே ஒருத்தர் மந்திரிக்கிறவர் இருக்கார். அந்த மந்திரிக்கிறவர்கிட்ட போயிட்டு தான் எனக்கு வந்து இந்த மாதிரி மந்திரிச்சு விடுங்க, நைட்டு நல்லா பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா எங்கம்மா பயந்து அப்படின்னலாம் கேட்குறாங்க. நீங்கள் மந்திரிச்சு விடுங்க சாமி ப்ளீஸ் அப்படின்னலாம் இவங்களோட அம்மா சொன்னதுக்கப்புறம் இந்த செல்வியோட அம்மாவுக்கும் செல்விக்கும் 2 பேருக்குமே மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கட்டினதுக்கப்புறமா நைட்டு நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னா, செல்வி உள்ளே போய் படுத்துட்டாங்க இல்லையா, இவங்களோட அம்மா தானே வெளியே கட்டில் போட்டு படுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே அவங்களோட அப்பாவும் படுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இவங்க வேற கட்டில் அவர் வேற கட்டில். அப்போது இங்கே செல்வியோட அம்மா படுத்துட்டு இருக்கும்போது இப்படி அந்த பக்கம் பிறண்டு படுக்கலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரைட் சைடு திரும்பி படுத்துருக்காங்க. திரும்பி படுக்கும்போது இவங்களோட முகத்துக்கு நேராகவேங்க அப்படியே ஏதோ ஒரு உருவம் வந்து முகத்தோட முகமாக வச்சு படுத்துட்டு இருந்தால் இப்படி இருக்கும். அந்த மாதிரி முகம் மட்டும்தாங்க இருந்திருக்கு, உருவம் எதுவுமே கிடையாதாங்க. என்னடா இது அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி படுக்கும்போது மெதுவாக கண்ணை திறந்து பார்ப்பாங்களே, அப்படி பார்த்தவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அடுத்து எழுந்து உட்காந்துருக்காங்க. எழுந்து உட்காந்துட்டு பார்த்தா அந்த இடத்துல இவங்க வர வெளியில் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதே உருவம் தாங்க இப்போ இவங்களோட கட்டிலுக்கு அடியில் இருந்து தலையை மட்டும் வெளியே விட்டுருக்குங்க. பார்த்தா அவங்க அம்மா அரண்டு மிரண்டு கத்துன்னு கத்திருக்காங்க. இவங்களோட அப்பா கொஞ்சம் கூட எந்திரிக்கவே இல்லையா. என்னடா இது, இந்த மனசை எந்திரிக்கவே மாட்டானே, என்ன தூக்கத்தில் தூங்குறானோ தெரியல அப்படின்னு அவங்களோட அப்பாவை திட்டிக்கிட்டே அதுக்கப்புறமா இவங்க வேகமாக ஓடி போய் கதவை தட்டியிருக்காங்க. அப்போ பயந்தது தான் அவங்களுக்கு காய்ச்சல் வந்துருக்கு. இந்த விஷயத்த அவங்க மந்திரிக்கிட்டே சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதான் நான் தாய்த்து கட்டி விட்டுட்டாலும் இனிமேல் பயப்படாதீங்க அப்படின்னு அவர் அனுப்பிச்சி வச்சுட்டாராங்க. அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் 2 நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களோட அம்மாவுக்கு செல்வியோட அம்மாவுக்கும் காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சான். அடுத்தது 3வது நாள் இவங்களோட அம்மா வந்து காய்ச்சல் காரணமாக வீட்டுக்குள்ளேயே தான் படுத்து வந்திருக்காங்க. 3வது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, காய்ச்சல் எதுவும் இல்லை, எனக்கு உள்ளே வந்து படுக்க முடியல, ரொம்ப பயங்கரமாக வேர்க்குது, நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு கட்டில் போட்டு படுத்துருக்காங்க. அவங்களோட அப்பா வந்து படுக்கும்போதே சொல்லியிருக்காங்க, நீ பயந்துருக்க, நீ உள்ளே படுத்துக்கோ, இங்கே படுத்து நடுராத்தில் ஏதோன்னா என்னால் எழுந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பரவாயில்ல, எனக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் தாய்த்து கட்டியிருக்கேன், காய்ச்சலும் எனக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா வெளியே படுத்துருக்காங்க. நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவங்களுக்கு டைம் என்ன இருக்குன்னுலாம் தெரியாங்க. நல்லா நடுராத்திரி இருக்கும், அந்த டைம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நேரத்துக்கு இங்கே செல்வியோட அம்மாவை வந்து செல்வி தட்டி கூப்பிட்றாங்க. அம்மா வாமா பாத்ரூம் போயிட்டு வரலாம், அம்மா வாமா பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு தட்டி கூப்பிட்டுருக்காங்க. என்னடி உனக்கு இதே பொழப்பா போச்சு, இந்த டைமுக்கு என்ன நீ பாத்ரூம் போய் பழகிட்டு இருக்கிற அப்படின்னு இவங்களோட அம்மாவும் முன்னாடி நாள் மாதிரியே அப்படியே தூக்கத்திலே கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அரகுற தூக்கத்திலே நடந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ கூட வந்த செல்வி வந்து எதுவுமே பேசலையாங்க. இவங்களோட அம்மாவும் ஏதேதோ பேச்சு கொடுத்து பார்க்குறாங்க, எதுவுமே பேசலை. என்னடா இது எதுவுமே பேசாமலே வராலே அப்படின்னு இவங்களும் தூக்கத்திலே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது டார்ச் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அது ஆல்ரெடி செல்வி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அந்த இதனால இவங்க வந்து அதை கண்டுக்கலை. கொஞ்சம் இருட்டான இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா டார்ச்சை போடு செல்வி டார்ச்சை போடு, இருட்டாக இருக்குது பாரு, நடுவில் ஒரு ரோட்டில் ஏதாவது பூச்சி புழு வந்தால் கூட தெரியாது, டார்ச்சை போடு அப்படின்னு இவங்களோட அம்மா யதார்த்தமாக செல்விக்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லவே செல்விக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரலையாங்க. என்னடா இது இவ்வளோ நேரம் சொல்லியும் எதுவுமே பதிலே பேசாமல் இருக்கிறாளே அப்படின்னு கூட பக்கத்தில் தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு அடி அடிக்கலாம் அப்படின்னு இப்படி கையை விசிறியிருக்காங்க. அப்படி பார்த்தா இவங்களோட கையை மட்டும் இந்த பக்கம் தானாக நார்மலாக போகுது. பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்க முதுகில் அடிச்சிருக்கணுங்க, ஆனால் யாருமே இல்லை. என்னடா எங்கடா போயிருப்பா அப்படின்னு கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. இருட்டு இடத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா, அதனால இவங்களும் கையை நீட்டி தேடி பார்த்துருக்காங்க. யாருமே இல்லைங்க.
இவங்களும் சத்தம் போட்டு பார்த்துருக்காங்க, யாருமே இல்லை. இங்கே செல்வின்னு கத்திட்டே இருக்கும்போது மறுபடியும் அங்கே பாத்ரூம் தானாகவே லைட் ஆன் ஆகுது. கூடவே அந்த கதவுகள் எல்லாம் அப்படியே திறந்து மூடுற மாதிரியும் இருந்திருக்கு. இந்த சத்தத்தையும் அந்த லைட்டையும் பார்த்தா அவங்களோட அம்மா சுற்றி தேடி பார்த்துருக்காங்க. அந்த கபோர்னு இருட்டுக்குள்ளேயுமே யாருமே இல்லை. கொஞ்சம் முன்னாடி ஓடி போய் அந்த வெளிச்சத்தில் நின்று பார்க்கலாம் அப்படின்னு வெளிச்சம் பக்கமாக நகர்ந்து வராங்க. அப்போவுமே யாருமே இல்லை. வேகமாக இவங்களும் அவங்களோட வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா யாருமே இல்லை, ஆனால் நம்மளை கூப்பிட்டாங்களே, செல்வி தானே கூப்பிட்டா, எங்கே போயிருப்போம், நம்மளை இந்த இடத்துல விட்டுட்டு எங்கே போயிருப்போம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அவங்களோட அம்மா மெதுவாக அந்த இடத்துல நகர்றாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல், அம்மா நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு குரல். இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம கூப்பிட்டு எந்த சத்தமுமே கேட்கல, இப்போ தானா சத்தம் கேட்குது, இங்கே தான் இருக்கேன் மாமான்னு கூப்பிடுதே அப்படின்னு அங்கே இருந்து இவங்க மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த கபோர்னு இருட்டுக்குள்ளேயும் ரெண்டு கண்ணு மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த கண்ணை பார்த்ததுமே அவங்க அம்மா இவ்வளோதான் கத்துனாங்கன்னே இல்லையாங்க, வீச்சுன்னு கத்திக்கிட்டே ஓட்டம் படிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. வேகமாக ஓடி இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த செல்வியோட ஃப்ரெண்டோட வீடு தானே இருக்கு, அந்த இடத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் இவங்க சத்தம் போட்டுகிட்டே ஓடவும் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க வெளியே பார்க்குறாங்க. என்னடா யாரோ நேரத்தில் சத்தம் போடுறாங்களே, யாராகி இருக்கோம், நம்ம பொண்ணு நல்லா தூங்குறாளே அப்படின்னு அவங்களாம் உள்ளேருந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்த்துட்டு இவங்க தான் கத்திட்டு நேராக ஓடுறாங்க இல்லையா, அதனால் யாரோ கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு மறுபடியும் படுத்துட்டாங்க. இங்கே நேராக ஓடி வந்தவங்க அவங்களோட அப்பா செல்வி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பாவை வேகமாக எழுப்புறாங்க. எங்க எந்திரிங்க அப்படின்னு எழுப்புறாங்க. எழுப்பிட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு அவங்களும் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எழுந்து பார்த்தா இன்னைக்கு என்ன அது கூட்டிகிட்டே போயிருச்சுங்க, அந்த இடம் வரைக்கும் என்னை கூட்டிகிட்டே போயிருச்சுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னடி கூட்டிகிட்டு போச்சு, எந்த இடம் கூட்டிகிட்டு போச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போது இவங்களோட அம்மாவுக்கு பேசவே முடியலங்க, அப்படியே பயங்கரமாக மூச்சு வாங்குது, பயத்தில் இருக்காங்க. சரி நீ அமைதியாக இரு, கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, நீ பயத்தில் இருக்க, அதனால தான் இப்படி பேச முடியாமல் இருக்க, நீ வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா அவங்களோட அப்பா 2 பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு படுக்க வைக்கிறாங்க அவங்களோட அம்மாவை. ஆனால் அவங்க படுக்கவே இல்லைங்க. ஃபுல்லாக ஒரு சொம்பு தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, இந்த மாதிரி செல்வி என்னை பாத்ரூம்க்கு எழுப்புனா, நானும் கூட போனேன், போகவேங்க செல்வியை காணோங்க, எங்கே போனானே தெரிலங்க அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்கிறாங்க. சொன்னதுமே அவங்களோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, செல்வியை காணுமா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. செல்வி கட்டில் மேலே படுத்துட்டுருக்காங்க. அப்போது அங்கே படுத்துட்டுருக்க யார், செல்வி தானே, அவள் உள்ளே தான் படுத்துட்டுருக்கா அப்படின்னு அவங்களோட அப்பா சொல்கிறாங்க. அதுதாங்க நானும் சொல்கிறேன், செல்வி மாதிரியே என்ன அங்கே அது வரைக்கும் அந்த பேய் கூட்டிகிட்டு போயிருச்சிங்க அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்கிறாங்க. சொன்னதுமே என்னாடி சொல்கிற, நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் திடீர்னு அங்கேருந்து ஓடி வந்தேங்க, எனக்கு தாங்க தெரியும், அந்த உருவத்தையும் நான் பார்த்தேங்க அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்களோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அங்கே மந்திரிச்சு வாங்கிட்டு இருந்தாங்களே அந்த திருநீரெல்லாம் எடுத்து வச்சு விட்டுட்டு, இனிமேல் எதுவும் ஆகாது, நீ அமைதியாக படுத்து தூங்கி எழுந்திரிச்சுன்னா சரியா போயிடும், படு அப்படின்னு அவங்களோட அம்மாவை படுக்க வச்சுட்டாங்க. அடுத்து இவங்களோட அப்பாவும் மெயின் டோர் பக்கத்தில் நின்று மெதுவாக வெளியே எட்டி பார்க்குறாங்க. அப்படி ஏதாவது உருவம் இருக்கா என்ன அப்படின்னு எல்லாம் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா தூரத்தில் ஒரு நாய் நடந்து வர மாதிரி இருந்திருக்கு. இது நாய் கண்ணு கூட இருட்டில் அந்த டார்ச்லலாம் பார்த்தோம்னா அப்படி ஒரு மாதிரி பளிச்சுன்னு மின்னும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துருப்பா போல அப்படின்னு இவங்களோட அப்பாவும் உள்ளே போய் படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா செல்வியோட அம்மா ஒரு மாதிரி பெணாத்துற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. சொன்னதே மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. நான் பார்த்தேன், செல்வி தான் என்னை கூட்டிகிட்டு போனா, நான் செல்வி தான் கூட்டிகிட்டு போனா அப்படின்னு இவங்க பெணாத்துற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. என்னடா இது, ஒரு நைட்டு பயந்ததுக்கே இப்படி ஆகிட்டாலே, செல்வி கூட்டிகிட்டு போனான்னு சொல்கிறாளே அப்படின்னு இவங்களோட அப்பாவுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருந்திருக்கு. சரி ஓகே, இவளை எங்களால் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா இவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவா, அதையும் மறந்துடுவா அப்படின்னு கொஞ்சம் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம், ஒரு 2 நாள் வரைக்கும் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காட்டிட்டு வரலாம் அப்படின்னு அவங்களோட அப்பா முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முடிவு பண்ண மாதிரி அன்னைக்கு மதியம் என்ன பண்ணுறாங்கன்னா, வாமா நம்ம அங்கே வெளியே போயிட்டு வரலாம், அதோ அங்கே பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கெல்லாம் சுற்றுற வரைக்கும் அங்கெல்லாம் பொருளெல்லாம் வாங்குற வரைக்கும் அமைதியாக இருக்காங்களாங்க. திருப்பி அந்த ஊருக்குள்ளே வந்தாவே மறுபடியும் ஏதோ பெணாத்துற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு இவங்க ஏதோ பெணாத்துற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியாமலே அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவங்க பயந்துட்டா என்ன பண்ணலாம், சொன்னதே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேரளா பக்கம் தான் இந்த சாமியாருங்கெல்லாம் இருப்பாங்க, நிறைய பவர்ஃபுல்லான அந்த மாந்திரிகர்கள்லாம் இருப்பாங்க, அந்த இடத்துக்கு நீ கூட்டிகிட்டு போய் பார்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு
இவங்களோட அப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இதே மாதிரி விட்டு பார்க்குறாங்க. அது கொஞ்சம் கூட அவங்களோட அம்மா மாறவே இல்லையாங்க. நல்லாவே பகல் முழுசும் இருக்காங்க, நைட் ஆனால் பெணத்துறாங்க, இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அடுத்தது இவங்களோட அப்பா ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் கேரளா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு செல்வியையும் அவங்களோட அம்மா அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா 3 பேருமே கேரளாவுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கோவிலாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு மாந்திரிகிட்ட போயிட்டு மந்திரிச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோவிலெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட இவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எனக்கு ஏதோ மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குங்க, என்னமோ மாதிரியா இருக்குங்க அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அதெல்லாம் எதுவுமே நினைக்கக்கூடாது, இப்போ தானே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதியாக வா, நீ எதையும் நினைக்காத அப்படின்னு அவங்களோட அப்பா சத்தம் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலுமே அவங்களோட அம்மா ஒரு மாதம் வரைக்குமே வெளியவே வராமலே இருந்திருக்காங்க. நைட் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஒரு 7 மணிக்கு மேலே இவங்க அந்த வாசப்படியில் கூட உட்காரது கிடையாதுங்க, உள்ளே தான் இருக்காங்க. இந்த மாதிரியே இருந்திருக்காங்க. 1 மாதத்துக்கு அப்புறமா தான் செல்வியோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்காங்க, நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செல்விக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களோட அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பழையபடி மாறிட்டாங்க. இப்போது அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நிகழ்வு நான் இந்த ஒதுக்குப்புறமா உள்ள அந்த பாத்ரூமுக்கு போகும்போது எனக்கு நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நான் எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் அந்த பாத்ரூமுக்கு போகவே மாட்டேங்க. எங்கள் அப்பா எங்களுக்காகவே எங்கள் வீட்லேயே எங்களுக்கு அந்த பாத்ரூம் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பாத்ரூமுக்கு நாங்கள் போகிறதே கிடையாது. அந்த பாத்ரூம் இப்போ எப்படி இருக்குன்னு கூட நாங்கள் பார்க்க கிடையாது, அந்த பக்கம் நாங்கள் போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி செல்வி அப்படின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே நண்பர்களே, இது மாதிரி உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.